சாலையில் திடீரென வீசப்பட்ட சிகப்பு நிற பொடி. கண் எரிச்சலில் துடிதுடித்து விழுந்த நகை வியாபாரி. ஏழு கிலோ நகைகளை பிடுங்கிச் சென்ற கும்பல். துரித நடவடிக்கை மேற்கொண்டு 5 பேரை சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். கடந்த 8ஆம் தேதி இரவு தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே ஹாதாராம் என்ற நகை வியாபாரி இருசக்கர வாகனத்தில் தனது நண்பரோடு சென்று கொண்டிருந்தார். அவர் பின்புறமாக சந்தேகமே வராதவாறு 2 இருசக்கர வாகனங்கள் வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. திடீரென ஹாதாராமின் இருசக்கர வாகனத்தின் மீது அவர்கள் மோதிவிட்டு கையில் இருந்த மிளகாய் பொடியை தூவி விட்டார்களாம். கண் எரிச்சலில் துடிதுடித்த ஹாதாராமும் அவரது நண்பரும் கையில் வைத்திருந்த பையை கெட்டியாக பிடித்து கொள்ள அதனை அந்த கும்பல் பிடுங்கிக் கொண்டு நொடி பொழுதில் தப்புகிறது. அதில் 7 கிலோ வெள்ளி நகைகள் இருந்ததாகவும் இதுகுறித்து ஹாதாராம் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளை நடந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஆதாரங்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கொள்ளையர்கள் அந்த பகுதியில் விட்டு சென்ற ஒரு இருசக்கர வாகனம், மொபைல் போன் உள்ளிட்டவற்றின் மூலம் திருச்சியை சேர்ந்த 27 வயதான மணிகண்டன், கும்பகோணத்தை சேர்ந்த 28 வயதான சரவணன், 21 வயதான தீனா, 26 வயதுடைய கரண் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 7 கிலோ வெள்ளி நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர்களில் ஒருவரை தவிர 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒருவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார். போலீசாரின் விசாரணையில் மணிகண்டன், கரண் இருவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு டி பழூரில் நடந்த வழக்கறிஞர் சாமிநாதன் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.